Hi guys, welcome back. பட்டை பிராணி பட்டை 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 அப்பாக்கு மந்திரம் போட்டு அப்போ கோங்குர பச்சடி செய்யட்டா? சரி. கோங்குர பச்சடி செய்யட்டானா இல்ல கோங்குர மட்டன் கிரேவி செய்யின்னு சொல்லு. என்ன சொன்னியா நீ இது? ஆமா. என்ன சொன்ன? அப்பே சொன்னேன்னா சரி சொல்லு. நல்லா வாசனை இருக்குது. ஏதாச்சும் என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்த்து கம்மாமல் இருக்குது. பாட்டு பாடுங்க. நானே விட்டால் எலும்பு கடிச்சு விட்டால். ஃபேவரட் உண்மையாக செம்மையாக இருக்குது. ஹாப்பி சண்டே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் guys, வெல்கம் பேக் டு Prani சேனல். என்னடா இன்னைக்கு எல்லாம் பாய்ஸ் இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு எங்களோட சமையல் தான். டாடி மட்டன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு புடி எலும்ப கடி கடி. என்ன இது? என்னது? பட்டை பிராணி பட்டை பிரியாணி மசாலா, பட்டை லவங்கம், ஸ்டாரு, பாதி பாதி போடுறோம். பாடா எடுத்துருக்கா? எடுத்துரு. மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்ல வந்தேன். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. டேஸ்டாக இருக்குமா? இது பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, என்ன தெரிகிறது? கல்லுப்பு, பார்த்தீங்களா? இப்போ பிரியாணி கறி மாதிரி இல்லை, பட் வாசனை எப்படி இருக்குது? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நல்லா கை வச்சா மனம் மணக்கும். தயிர், ஃபுல்லாக போட்டுடலாமா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலாவே இல்லை, வெறும் மிளகாத்தூள், உப்பு. ஒரு ஸ்டெப் இருக்குது போடுற மாதிரி, அது மாதிரி போட்டாவே டேஸ்ட் வந்துடும். ஸ்டெப் இருக்குது போடுற மாதிரி, அது மாதிரி போட்டாவே டேஸ்ட் வந்துடும் இல்லை? பாட்டு
என்ன பாட்டு? வா வெண்ணிலாவா? வா வெண்ணிலா பிரியாணி ஒரு பிடி பிடிக்கலாம். சூப்பர் சூப்பர். சரி, பிரியாணி ஒரு நல்ல வாசனை இருக்குது. ஏதாச்சும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, வாசனைக்கு அம்மா மாதிரி இருக்குது. உண்மையாக கைஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேச்சலர்லேருந்து வந்து இங்கே ஆல்மோஸ்ட் எவ்வளோ வயசு உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸு? இங்கே பெங்களூருக்கு வந்து 12 வயசுக்கு வந்தேன். 12 வயசு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, செம்மையாக செய்வார். இன்றைக்கி ஒரு புடி எலும்பை கடி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாட்டு பாடுங்க. நானே விட்டால் எலும்பு கடிச்சு விட்டால். போட்டா இளங்கறி மட்டன் சூப்பர். டைட்டில் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு புடி எலும்பை கடி. ஸோ தண்ணி வந்து கொச்சிச்சு இருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இதில் போட்டு ஒரு 50% இல்லை 60% ஆனோடனே அதை எடுத்து அப்படியே தம் மாதிரி போட்டு அது பிரியாணி ரெடி பண்ணுறது தான். தண்ணி கொச்சிருக்கு. என்ன இப்படி போயிட்டு வரதுக்குள்ள அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி, தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்களா? இந்த டைமில் வெங்காயம் போட்டுக்கலாம். எதுக்கு வெங்காயம் போடணும்னா கொஞ்சம் மசாலா நிற்கும், அடியில் கிளப்பும் போது இது பண்ணிக்கலாம். இது யாரை பார்த்து கற்றுக்கணும்னா நானே யூடியூப்பில் பார்த்தா கற்றுக்கிறேன். வா இன்னைக்கு ஒரு புடி எலும்பக்கடி. ரொம்ப வெயிலாக இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் தான் நல்லா இருக்குமே. ஆமாம். ஏன் நண்பா வெயில் கொளுத்தது இல்ல? இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. என்னடா இது ஐஸ்கிரீம் வந்துச்சு? வெயிலுக்கு இதமா ஐஸ்கிரீம் பை ஒன் கெட் ஒன்ல வாங்குறது. சூப்பர். மேங்கோ ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. ரொம்ப சூப்பர். பிரியாணி செஞ்சுட்டு வா வெண்ணிலான்னு கூப்பிடுறது அம்மாவை. வா வெண்ணிலா உன்னதானே வானம் தேடுது. கமகமான வாசம் தூக்குது. சூப்பராக வந்துருக்குல்ல? ரொம்ப சூப்பராக இருக்குது. அரிசியை வந்து தண்ணியில் கொட்டி 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போட்டு எடுத்துக்கலாம். வடிகட்டி அதில் எடுத்து போய் கொட்டா பிரியாணி ரெடி. அவ்வளோதானா? அப்போ கோங்குரா பச்சடி செய்யட்டா? வாண்டா, கோங்குரா மட்டன் கிரேவி செய். ஓகே.
அப்பா அக்கா வைக்கிறதுனா நல்லா வந்துருக்குதா? பாருங்க பிரியாணி, டாடி பிரியாணி. பிரியாணி பாருங்க எப்படி வந்துருக்குது. டாடி பிரியாணி பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாடி பிரியாணி. நீங்கள் தான் சொன்னீங்க. தண்ணி எல்லாம் கரெக்டாக வந்து பிரமாதமாக இருக்குது டாடி பிரியாணி. உதிரி உதிரியாக வந்துருக்குல்ல? கறியெல்லாம் செம்மையாக வந்துருக்குது. கறி நல்லா சாஃப்டாக இருந்துக்குது. டாடி பிரியாணி. டாடி பிரியாணி சூப்பர். இது என்ன கொழுப்பு? மட்டன் கொழுப்பு ஃபேவரட். ஆட்டு கால் சூப் எலும்பு சூப்பராக இருக்குது. உண்மையாக செம்மையாக இருக்குது. சாதம் கரெக்டாக வந்துருக்குதுங்களா? செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குது. பக்கா. இன்னைக்கு ஒரு புடி எலும்ப கறி. சூப்பர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.